இந்த ஊடகம் இருக்குல்ல, இப்போ சமூக வலைதளங்கள் எல்லாமே பார்க்கிற செய்திகள் எல்லாமே கொஞ்சம் துரதிருஷ்டவசமாக மனசுக்கு நல்ல செய்திகளாகவே நம்ம பார்ப்பதில்லை. அதனால நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த உலகம் மிக கொடூரமானது, மிக மோசமானது, கெட்டவர்களால் மட்டுமே கட்டமைக்கப்பட்டதுன்னு ஒரு பிம்பத்துக்குள்ளதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இல்லை, இதோ இல்லை, இந்த உலகம் அழகாக தானே இருக்கு, நல்ல உலகம் தானே, நல்ல இடம் தானே, பாதுகாப்பாக தானே இருக்கு. உலகம் அழகானது. உனக்கான அழகான விஷயங்களை தேடிப்போ. ஏதோ ஒரு இடத்துல ஒரு நியூஸை படிச்சுட்டு இது இப்படித்தான். ஏன்னா நம்ம எல்லாருமே we are over informed. நம்மள ரெண்டு விஷயம் கெடுக்குது. we are over informed and நம்ம மல்டி டாஸ்கிங் தான் பெரிய விஷயம் நினைக்கிறோம். மோனோ டாஸ்கிங் தான் இப்போ ட்ரெண்டில் இருக்கு. you know what is மோனோ டாஸ்கிங்? எடுத்த ஒரு விஷயத்தை ஒழுங்காக செய்து முடிப்பது தான் மோனோ டாஸ்கிங். அதை செய். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? படிக்கிறதுக்கு ஒரு புஸ்தகத்தை எடுத்து வச்சு நீ உட்கார்றன்னு சொன்னா நடுவில் செல் பார்க்காத. நீ எப்படி செல்போன்ல சேட் பண்ணும்போது பிசிக்ஸ் புக்கோ தெர்மோடைனமிக்ஸோ கால்குலஸோ நடுவில் எட்டி பார்க்க மாட்டியோ, அதே மாதிரி படிக்கும்போது போனையும் பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் இதுதான் அவசியம். கவனம் சிதறி 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 போகுது. இந்த மாதிரி இடத்துல சில பேருக்கு எது சரியான உறவு, எது சரியான நட்பு, யாரோட பேசணும், யாரோட தொடர்பு வச்சுக்கணும், யாருடைய தொடர்பை நாம் தொடர வேண்டும்னே புரியாது. நல்ல ஃப்ரெண்டுன்னு நினச்சேன், அப்படி இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவன் மேலே தப்பு இல்லை, நம்ம மேலே தான் தப்பு. அவன் மேலே தப்பு இல்லை, உன் மேலே தான் தப்பு. அவங்க எப்பவும் போல தான் இருக்காங்க, நம்ம தான் டக்குன்னு ஒருத்தர் முடிவு பண்ணிடுறோம் இது நல்லதாக தான் இருப்பாங்க. அப்போ எல்லாரையும் சந்தேக கண்ணோட பார்க்கணுமா? இல்லை, எப்பொழுதும் ஜாக்கிரதை உணர்வோடு இருக்க பழகிக்கொள். அதுதான் உண்மை. சென்சார் போர்டெல்லாம் படங்களுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க தெரியுமா? ஒரு மனிதனுக்குமான சென்சார் அவனுடைய மூளை தான். ஞாபகம் வச்சுக்கோ. சென்சார் சொல்லும் இது சரியில்லை, இது வேண்டாம் அப்படின்னு. எப்பொழுதெல்லாம் உன் மனசு உன்னோட பேசிக்கொள்கிறதோ கொஞ்சம் காது கொடுத்து கேளு. அதை பேச விடுறதே கிடையாது. நம்ம சத்தமா பேசுவதுதான் பேச்சுன்னு நம்ம நம்புறோம். இல்ல, நமக்குள்ள ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்கு நம்ம மனசு. அதோடு ஒரு நிமிடம் பேச பழகு. நீ கேட்டு பாரு, ஏதோ ஒரு விஷயம் வெளியில சொல்ல வேணான்னு தோணுது, குறிப்பா அம்மா அப்பாவுக்கு தெரியக்கூடாதுன்னு தோணுது, ஐயோ வாத்தியாருக்கு அது கண்ணிலே படக்கூடாதுன்னு தோணுது. அந்த விஷயத்தை செய்யும்போது உள்ளுக்குள்ள ஒரு குறுகுறுப்பு வரும் தெரியுமா? ஒரு கொஞ்சம் பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி தான் இருக்கும். நல்லா இருக்கு, ஓ ஜாலியாக இருக்கு, யாரும் பார்க்காம செஞ்சுட்டா கிரேட். ஞாபகம் வச்சுக்க, அதுதான் உன்னை பாதாளத்தில் தள்ளும். அதுதான் பிரச்சனையே. அங்கே தான் ஆரம்பம். அதுதான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். ஞாபகம் வச்சுக்கோ. எங்கேயோ என்னமோ செஞ்ச தப்பு எங்கேயோ கொண்டு எதுவாகவோ வெடிக்கும். செய்யாத. அடுத்த செமஸ்டருக்கு காசு கட்டுறதுக்கு பணம் இல்லை, எங்க ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போடு, ட்விட்டரில் ஒரு போஸ்ட் போடு, இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட் போடு. யார் காசு கட்டுறான்னு பாரு, அன்ஃப்ரெண்ட் பண்ணிடுவான், அன்ஃபாலோ பண்ணுவான். சுலபம் இல்லை. நல்லவர்களை தேடி 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 நண்பர்களாக ஆக்கிக் கொள்வது அவ்வளவு எளிது கிடையாது. அதை காலம் வரைக்கும் அந்த நட்பை நீட்டிப்பது அது அவ்வளவு எளிது கிடையாது. அப்ப நீ யாருடனோ ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்ளணும்னா முதல்ல உண்மையாயிரு, கம்யூனிகேட் பண்ணு, டைம் ஸ்பெண்ட் பண்ணு, எதையும் ஒளிவு மறைவில்லாமல் பேசுவதற்கு கற்றுக்கொள். இது எல்லாமே இந்த வயசுல நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். சொல்றது ரொம்ப ஈஸின்னு தோணும், ஆனா செய்யணும். பழகிக்கோ. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இந்த வயசுல பள்ளிக்கூடம்னா என்னன்னு தெரியாம, கல்லூரினா என்னன்னு தெரியாம எத்தனையோ பேர் எத்தனையோ கடைகளில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. டோலில் நிற்கிறாங்கம்மா. உங்களை மாதிரி வயதுடைய பெண் குழந்தைகள்லாம் யூனிஃபார்ம் போட்டு டோலில் நிற்கிறாங்க. வண்டி டோலில் நிற்கிறோம் தெரியுமா? அந்த இடத்துல பெண்கள் நிற்கிது. ஓடி ஓடி ஏதோ விற்கிறாங்க இந்த வயசுடைய பசங்கள்லாம். அதில் ஒரு பெண்ணை பார்த்தேன். அதை உங்களோட பகிர்ந்துக்கணும், கண்டிப்பாக பகிர்ந்துக்கணும். திருச்சிக்கு வர வழி, சென்னை திருச்சி NH45, அதில் இருக்கிற ஒரு டோல். எல்லாரும் கையில் மாங்காய் விற்கிறது, பனங்கிழங்கு விற்கிறது, பூ விற்கிறது, கொய்யாப்பழம் விற்கிறது, ஆளாளுக்கு ஒன்று வித்துட்டு இருக்காங்க. உங்கள் வயதுடைய ஒரு பெண் அது கையில் ஒரு கொய்யாப்பழம் கவரி வச்சுக்கிட்டு ஒரு புஸ்தகம் வச்சுக்கிட்டே அலைஞ்சுது. வலிச்சுது பார்க்க. கேட்டேன் கண்ணாடி, என்ன பாப்பா? படிக்கிறேன் ஆண்டி, இது செய்கிறேன், படிக்கிறேன். அப்பா இல்லை, அம்மாவுக்கு உடம்பு முடியாது, ஃபீஸ் கட்டணும்.
அப்போ முடிஞ்ச உதவியை செஞ்சேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே அந்த பெண்ணை பற்றி எனக்கு தெரியாது. அந்த பயணம் முழுவதும் அந்த பொண்ணோட நினைப்பாவே இருந்தது. தோல்ல யோசிச்சு பாரு, கையில் ஒரு புத்தகத்தை வச்சுட்டு ஒரு கவர் நிறைய கொய்யா பழத்தை எடுத்துக்கிட்டு போற வர வண்டியிலலாம் வியாபாரமும் பார்க்கணும், படிக்கணும். அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் போனது. அந்த பொண்ணுடைய வாழ்க்கை பற்றிய புரிதலும் உங்களுடைய வாழ்க்கை பற்றிய புரிதலுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை புஸ்தகத்தை எடுக்க சொன்னால் நீங்கள்லாம் போராட்டம் பண்ண மாட்டீங்க, தர்ணா பண்ண மாட்டீங்க, சொல்கிறவங்களை எதிரிகளாக பார்க்க மாட்டீங்க. அந்த குழந்தைக்கு ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் கிடையாது. ரொம்ப எங்கே நான் இது வரைக்கும் ஒரு 4 கல்லூரியில் அந்த பெண்ணை பற்றி சொல்லிட்டேன். அது நடந்த வேகம் இருக்கு தெரியுமா? அந்த டோல்ல வண்டி ஒன்னொன்னா நகரும். எந்த வண்டியில நின்னா கொய்யாப்பழம் வாங்குவான்னு தெரியாதுமா. ஒரு புத்தகத்தோடு அலையறாவ, பாட புத்தகம் அது. சிலுத்து போனேன். இப்படி ஒரு சூழல்ல நான் கொய்யாப்பழம் வைக்கிற மாதிரி இருந்தா படிச்சிருப்பேனா? தெரியாது. அந்த இடத்துல பொருத்தி பாரு, நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கும். அப்பா இல்லை அப்படின்ற ஒரு சூழலை முதல்ல அந்த வயசுல நினைச்சு பார்க்க முடியுமா? அப்பாவை விட சிறந்த தோள், நீங்கள் எல்லாம் அப்பாக்களோடு இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அந்த வயசுல அப்பா கிடையாது அந்த பிள்ளைக்கு. அப்பாவோட சிறந்த ஃப்ரெண்டு எதுவுமே கிடையாது. மனம் விட்டு பேசிப்பார். அப்பாக்குள்ள ஒரு ஃப்ரெண்டு இருக்கார், அம்மாக்குள்ள ஒரு தோழி இருக்கா. நடந்து நடந்து அந்த வித்து போய் எனக்கு மெட்ராஸ்க்கு போய் சேர்ற வரைக்கும் அந்த பெண்ணுடைய நினைப்பாவே இருந்தது. வாழ்க்கையை பற்றிய புரிதல் அந்த பெண்ணுக்கு ரொம்ப ஆழமாக இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி எந்த கஷ்டமும் இல்லை. வாழ்க்கை இன்னும் எவ்வளோ அழகாக நீங்கள் அணுகலாம் யோசிச்சு பாரு. எந்த விதமான ஒரு சலிப்பும் இல்லாமல், எந்த விதமான ஒரு அலுப்பும் இல்லாமல் நீங்கள் வாழ்க்கையை அணுகக்கூடிய பருவம் இந்த பருவம். அப்போ எதையெல்லாம் பார்க்கிறீர்களோ அவர்களோடெல்லாம் நல்ல உறவுகளை ஏற்படுத்தி கொள்ளும். யாரை பார்த்தாலும் சிரிச்சு பேசு. 4 வருஷத்துக்கு அப்புறம் நீ ஒரு கம்பெனிக்கெலாம் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நீ வாங்கின அந்த ஸ்கோரெல்லாம் பேச மாட்டாங்க, கியூமுலேட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாம் யாரும் பேச மாட்டாங்க. நல்லா பழகுவாங்க, சிரித்து பேசுவாங்க, எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்க பழகிட்டா மனசு எப்படி இருக்குன்னா, எந்த விதமான சவால்களையும் தானாக மனசு ஏற்றுக்கும். என்னன்னு பார்ப்போமே, அதில் என்னதான் இருக்குன்னு பார்ப்போமே. உன்னையே உனக்கு எப்போ பிடிக்கும் தெரியுமா? சிரிக்கும் போது தான் பிடிக்கும். சிரிச்சு பழகு. சிரிக்கும் போது தான் மனசு விசாலமாகும். யாரிடமும் குறையே பார்க்கக்கூடாதுன்ற எண்ணம் தனக்குள்ள தானாவே போகும். யாருடனும் நட்பாக இருக்கலாம், யாருடனும் உறவாக இருக்கலாம். அவர்களுடைய மேம்பாட்டிற்கு உன்னால் உதவ முடியுமே, ஆனால் அந்த உறவு போல ஒரு அழகான உறவு எதுவுமே கிடையாது. அதனால குற்ற உணர்வே இல்லாமல் ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறேன். குற்ற உணர்வு இல்லாமல் எதிர்பாலினத்தோடு பழகுவதை இன்று முதல் பழக்கிக் கொள்ளுங்கள். உன் திறமையால் உன்னால் எப்படி வர முடியும்? உன் திறமை மேல எது மேல நம்பி இருக்கோ அதுவா வா. சிறந்த மனிதனாக, சிறந்த மனுஷியாக முதல்ல வா. அதுதான் அவசியம், அதுதான் மிக 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 அவசியம். கடைசியா ஒன்று சொல்றேன், முழுவதுமாக முயற்சி செஞ்சு படி. என்ன மார்க் வந்தாலும் வாழ்க்கை நமக்காக ஒன்று உண்டு, கவலையே படாது. நேற்றைய பொழுது அனுபவம், இன்றைய பொழுது நிச்சயம், நாளைய பொழுது நம்பிக்கை. நம்பிக்கையோடு இருங்கள். வாழ்த்துக்கள்.